திருச்சிற்றம்பலம். மெய்யடியார் பெருமக்களே, இந்த நில உலகத்திலே உள்ள உயிர்கள் அனைத்தும் நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வமும் பெற்று சீரோடும் சிறப்போடும் வளமாகவும் நலமாகவும் வாழ்வாங்க வாழ வேண்டும் என்று வாழ்த்தி மகிழ்கிறேன். அடியேன் திருமந்திர சுடர் நன்னிலம் ராமசாமி. அடியார் பெருமக்களே, நீங்கள் நாள்தோறும் துயில் உணருங்கள். நற்சிந்தனைகளோடு துயில் உணர்ந்து நல்ல சொற்களை பேசி நல்ல சொற்களை எல்லாம் கேட்டு நல்லதையே செய்வீர்களே ஆனால் உங்கள் வாழ்நாள் முழுவதும் நல்லதே நடக்கும், நல்லதே நடக்கும், நல்லதே நடக்கும். கவலையே வேண்டாம். திருச்சிற்றம்பலம். அன்னம்பாலிக்கும் தில்லைச்சிற்றம்பலத்தில் அருள் நடனம் ஆடிக்கொண்டிருக்கிற நம்பெருமான் சிவபெருமான் கூத்தப் பெருமான் அருள்மிகு சிவகாம சுந்தரி உடனவர் நடராஜ பெருமானுடைய பேரருளையும், மாப்பிள்ளை குப்பம் காமாட்சி உடனவர் கைலாசநாதருடைய பேரருளையும், அருட்பெருமார்களுடைய குரு அருளையும், அடியார் பெருமக்களாகிய உங்களுடைய அன்புரைகளையும் வாழ்த்துரைகளையும் துணையாக கொண்டு மனம் வழி மெய்களாலே வணங்கி அடியேன் இன்று மூன்றாம் திருமுறையிலிருந்து திருவான்மையூர் என்னும் திருத்தலத்தினை பற்றி நாம் சிந்திக்க இருக்கின்றோம். அடியார் பெருமக்களே, நேற்றும் நாம் திருவான்மையூரை பற்றி பார்த்தோம். சிரபுரத்து புரவலனார். சிரபுரம் என்பது சீர்காழியினுடைய 12 பேர்களிலே ஒன்று என்பதை அனைவரும் அறிவீர்கள். சிரபுரத்து புரவலனார் அரவ நெடுந்திரை வேலை அணிவார் வான்மையூரில் சில நாள் இனிதிருந்த பொழுது அங்கு வீற்றிருக்கும் உலகாளுடையாரை போற்றி பல அருந்தமிழ் இசைப்பதிகங்களிலே பாடியதிலே இது ஒன்று. திருச்சிற்றம்பலம். இந்த பதிகத்திலே 3வது பாடலை பெருமானிடத்திலே விண்ணப்பிக்க வேண்டும். கையார் வெண்மழுவ கனல் போற்றி, கையார் வெண்மழுவர் கனல் போல் திருமேனியனே, மையார் ஒன்கள் நல்ல உமையார் வளர் மார்பினே, செய்யார் செம்கயல்வாய் திருவான்மையூர் உரையும் ஐயா உன்னையல்ல ஐயா உன்னையல்லால் அடையாது எனது எனது ஆதரவே கையார் வெண்மெழுவர் அனல்கூர்ன கையின் கண்ணே பொருந்திருக்கிறேன் வெண்மையேனே அந்த மழு ஆயுதத்தை உடையவனே, கனல் போன்ற சிவந்த திருமேனியவனே அந்த நெருப்பை போன்ற சிவந்த திருமேனியனே, மைபூச பெற்ற ஒளி பொருந்திய கண்களை உடைய நல்லவளாகிய உமையம்மையின் கண்வளரும் உமையம்மை கண்வளரும் மார்பினனே. மார்பில் தானே உமாதேவி வைத்திருக்கிறார், அதை சொல்கிறார். வயல்களில் செங்கயல்கள் பாயக்கின்றிய வளம் பொருந்திய திருவான்மையூரிலே உரையக்கூடிய ஐயனே. திருவான்மையூருடைய சிறப்பை சொல்கிறார். வயல்களெல்லாம் செங்கயல்களெல்லாம் பாய்ந்து கொண்டிருக்கின்றன என்கிறார். அப்போ நீர்வளம் நிலவளம் சொல்கிறார். அப்படிப்பட்ட திருவான்மையூரிலே உரையக்கூடிய ஐயனே, உன்னையெல்லாம் எனது அன்பு பிரிதொரு வரை சென்று அடையாது. நான் என்னுடைய அன்பு என்னுடைய பக்தி முழுவதும் உன்னைத்தான் அன்றடையும் என்கிறார். திருச்சிற்றம்பலம். வளர் என்ற தங்குகின்ற என்று பொருள். எங்க வளர் தங்குதல் என்று பொருள். அப்போது செங்கையில் வாய்கின்ற திருவான்மையூரிலே உரையக்கூடிய ஐயா, உன்னை இருந்தால் ஆதரவு. உன்னை தவிர வேறு யாரிடத்திலும் நான் அன்பு செலுத்தவில்லை, பக்தி செலுத்தவில்லை. உன்னையே சரணாக அடைகின்றேன். அப்படி அடைந்தால் நல்வாழ்வு வாழலாம். இந்த உலக மக்கள் அத்தனை பேரும் இந்த உலக வாழ்வு பிறப்பு என்ற பிணி இருக்கிறதே,
இந்த பிறவி பிணியிலிருந்து நீங்கி பெருமானுடைய பேரருளை பெற்று பெருவாழ்வு வாழலாம். வாருங்கள் வாருங்கள், திருவான்மையூர் செல்வோம். அங்கே உலக ஆளுடையாரை போற்றிய பல அருந்தமிழ் பாடல்களிலே நாமும் பாடி மகிழ்வோம். இந்த பதிகம் முழுமையும் அவருடைய சந்நிதியிலே அமர்ந்து அத்தனை பாடல்களையும் பாடி அகமகிழ்வோம் என்று கூறி அடியார் பெருமக்களிடமிருந்து விடைபெறுபவர் அடியேன் திருமந்திர சுடர் நன்னிலம் ராமசாமி. காவாய் கனகத் திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. இந்த காணொளியை காண்கின்ற அடியார் பெருமக்கள் தங்களுடைய நண்பர்களாகி மற்ற அடியார்களிடத்திலும் இதனை கூறி கேட்டு இன்புறுமாறு செய்யுமாறு அன்போடு பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன். மீண்டும் நாளை சந்திப்போம். அடியார் பெருமக்களே, திருச்சிற்றம்பலம். ஓம் நமச்சிவாய.